நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ALM ஆயுஷில் நட்ஸ் அதோடைய பெனிஃபிட்ஸை பற்றி தான் பார்க்க இருக்கோம். ஸோ ஜென்ரலாகவே இப்போ நம்மக்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஹேபிட் வந்திருக்கு, நட்ஸை நம்ம டே டு டே லைஃப்பில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நட்ஸோடைய பெனிஃபிட்ஸ் இயற்கை மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட பகிர இருக்கேன். ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா நட்ஸை எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு ஒரு மெயின் டவுட் ஒன்று வரும். இதை சோக் பண்ணி சாப்பிடலாமா இல்லை அப்படியே சாப்பிடலாமா? சில பேருக்கு பாதாம், ஆல்மண்ட்ஸ் இது மாதிரியான விஷயங்களை சோக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அண்ட் சோக் பண்ணி சாப்பிட்றதுனால எனக்கு நிறைய ஃபைபர் இன்டேக் இருக்குது அப்படின்ற விஷயத்தினால சோக்கிங்கை இப்போ ஒரு ஹேபிட்டாக கொண்டு வராங்க. பட் நட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சோக் பண்ணாமல் எடுத்துக்கிட்டீங்க, அந்த ஸ்கின்னோடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் அதில் இருக்கக்கூடிய மொத்த நியூட்ரிஷனுமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஜென்ரலாகவே ஆல்மண்ட்ஸில் மேலே இருக்கக்கூடிய அந்த திக் லேயரில் தான் நமக்கு இந்த ஃபைட்டிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் நமக்கு ஃபைபர் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாடிக்கு தேவையான குட் ஃபேட், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் அண்ட் மேங்கனீஸ் இது எல்லாமே உங்களுக்கு அந்த அவுட்டர் லேயர் ஆஃப் தி ஆல்மண்ட்ஸில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் சோக் பண்ணி நம்ம சாப்பிடாம டைரெக்டாக நம்ம நட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முழு பயனை நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். வேறு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது டயபெட்டிஸ், அதாவது இன்சுலின் டிபெண்ட்டாக இருக்காங்க, இல்லை ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங்காக இருக்குது அப்படின்னா அவங்க எல்லா நட்ஸையுமே ஈவினிங் ஸ்நாக்காக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க பாடிக்கு தேவையான மெக்னீஷியம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்டர்லைன் டயபெட்டிக்காக இருக்காங்க, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி டயபெட்டிக் இருக்குது, ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆல்மண்ட்ஸை டெய்லி சாப்பிட்றது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா டயபெட்டிஸை ஈஸியாக அவங்களால ஓவர் கம் பண்ண முடியும். அதே மாதிரி விட்டமின் இ ஆல்மண்ட்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விட்டமின் இ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்சைமர் டிசீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அதே மாதிரி இந்த பிளட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸில் எதனா இஷ்யூஸ் இருந்தாலும் அதுக்கும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். டாப் ஆன் இட் நம்மளுடைய ஸ்கின்னோடைய க்ளோயிங்க்கு ஆல்மண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் அதுலேயே நேச்சுரலாக நமக்கு விட்டமின் இ கிடச்சிரும். நெக்ஸ்ட் பிபி பேஷண்ட்ஸ். ஜென்ரலாகவே பிபி பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களும் சால்டட் ஆல்மண்ட்ஸ் இல்லாமல் ஜென்ரலாக ரா ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பிபிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் அதிகமாக அப்படைட் இருக்குது, எப்போ பார்த்தாலும் பசி எடுத்துக்கிட்டே இருக்குது, வெயிட் கெயின் அதிகமாகிட்டே இருக்காங்க, ரொம்ப அவங்களுடைய இந்த ஓவர் ஈட்டிங்க்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நட்ஸு தான். ஆல்மண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அவங்க வால்நட்ஸ் எடுத்துக்கலாம், ட்ரை கிரேப்ஸ் எடுத்துக்கலாம், அதேமாதிரி பிஸ்தாஸ் எடுத்துக்கலாம். இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு பார்த்தோம் அப்படின்னா குட் ஃபேட் தான் நமக்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாகாது. இதை நீங்கள் டேரெக்டாக சாப்பிட பிரெயினுக்கு தேவையான எனர்ஜியும் கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை வாஷ் அவுட் பண்ணுறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வேறு ஒரு மருத்துவ தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.